ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் தமிழில் எப்படியோ ஹிந்திலையும் அதே மாதிரி தான். இன்றைக்கி கிளாஸில் நம்ம உயிரெழுத்துக்களை மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எழுத்துக்கள். எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தி வார்த்தை வந்து வர்ணமாலா அப்படின்னு அர்த்தம். உயிரெழுத்துக்கள் அப்படின்னா ஸ்வர். நம்ம இசையில் ஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தை. எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். மெய்யெழுத்து அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை வந்து வியஜன். ஓகேங்களா? இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் என்னென்ன இருக்குங்கிறத நான் நோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் அந்த உயிரெழுத்தை ஆரம்பமாக வச்சு ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. இப்படி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஹிந்தி எழுத்துக்கள் வந்து கோட்டுக்கு கீழே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆ நெடில், ஈ நெடில், ஊ நெடில். அடுத்த எழுத்து கொஞ்சம் வித்தியாசமானது, இக்ரு. ஓகேங்களா? அடுத்தது ஏ. அடுத்து ஐ. ஓ. ஔ. அம். அக. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். தமிழில் வந்து எல்லா உயிரெழுத்துக்கும் ஒரு குறில், ஒரு நெடில் அப்படி இருக்கும். ஆ ஆ அப்படிங்கிற மாதிரி. ஹிந்தியில் முதல் 3 எழுத்து மட்டும்தான் அப்படி வரும், குறில், நெடில். அதுக்கப்புறம் ஏ, ஓ, இதுக்கெல்லாம் குறில் மட்டும்தான், நெடில் கிடையாது. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை எழுத்து அப்படின்னா 8, மொத்தம் 13 எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் இருக்குது. சரி, இப்போ இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தையை வந்து நம்ம எடுத்துக்காட்டாக பார்ப்போம். ஆ அப்படின்னா அனார் அப்படின்னா மாதுளை அப்படின்னு அர்த்தம். ஆ நெடில், ஆம், மாம்பழம். இமலி, புலி. நெடில், ஈக், கரும்பு. உள்ளு, ஆந்தை. நெடில், ஊன், கம்பளி. இக்ரு அப்படின்னா
கிருஷி, துறவி. அப்படின்னா ஏடி, அது குதிகால். ஐனக், அது மூக்கு கண்ணாடி. ஸ்பெக்ஸ்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஓஸ், அது பனி. பனி 2 சொல்லி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா மிஸ்ட். ஓகேங்களா. ஔஷதி, மருந்து. அம்கர், திராட்சை. இந்த ஒரு இதுக்கு மட்டும் நமக, இது வந்து திராட்சை, இது வந்து வணக்கம். அஹ அப்படிங்கிறத வச்சு ஆரம்பிக்கிற வார்த்தை இல்லை, அதனால் நான் உயிர்மை எழுத்தாக வர்ற இடத்த நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, உங்களுக்காக இப்போ இந்த வார்த்தைகளை நான் திருப்பி வாசித்து காட்டுறேன். அனார், ஆம், இமளி, ஈக், உள்ளு, ஊன், கிருஷி, ஏடி, ஐனக், ஓஸ், ஔஷதி, அம்கர், நமக. ஓகேங்களா. உயிரெழுத்துக்களை பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதை எழுதி பார்த்துக்கோங்க. இந்த வார்த்தைகளை திருப்பி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸில் மெய் எழுத்துக்கள் என்னன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.